நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி, இங்க பாரு, விஸ்வா உன் மேல அதிகமா கேர் எடுத்துக்கிறான். உண்மையை சொல்லணும்னா அவன் மனசார உன்னை கேர் பண்றான். அதே மாதிரி நீயும் அவனை கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். மாலதி, எனக்கும் நல்லா தெரியும் பிரெக்னன்சி டைம்ல மூடும் சேஞ்ச் ஆகும். ஆனா ஒருவேளை நீ கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தனா, அது கூடவே சேர்ந்து விஸ்வாவோட ஃபீலிங்ஸையும் அழிச்சனா, என்னை முழுசா நம்பு, அப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. அண்ணி, நீங்களே சொல்லுங்க, இதுக்கு யார் பொறுப்பு? விஸ்வா, இதுக்கு நீங்க 2 பேருமே பொறுப்பேத்துக்கணும். கொஞ்சம் நீ மாறணும், கொஞ்சம் மாலதி மாறணும். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்னால தான் இந்த வாழ்க்கையோட வண்டியே நல்லா நகரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால வாழ்க்கையில எந்த தடையும் வந்துடக்கூடாது. 2 பேருக்கும் எந்த கஷ்டமும் இருக்க கூடாதுன்னா 2 பேரும் சமாளிக்கணும். நீங்க சொல்றது சரிதானே. மாலதி ஹர்ட் ஆறத நான் என்னைக்கு விரும்ப மாட்டேன். நீங்க சொல்றது சரிதான் மாமா. நான் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. சரி, நானும் இனிமே ஹிட்லர் மனைவியா மாற என்னைக்கும் முயற்சி பண்ண மாட்டேன். ஹிட்லர் மனைவியா? ஆமா, அது விஸ்வா தான் எனக்கு அந்த பேரை வச்சான். விஸ்வா உனக்கு அந்த பேர் வச்சா ஹிட்லர் மனைவின்னு? அவனுக்கு அவ்வளவு தெரியுமா? நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இப்பவே போய் அவனை என்னன்னு கேட்கிறேன். வா. சும்மா விளையாடுன. இட்ஸ் டைம் ஃபார் பேட்ச் அப். சரி, வா போலாம். மாலதி கிட்ட உட்காந்து எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணிடலாம். ஓகே. இந்த ராத்திரி முடியும் போது உங்களோட பிரச்சனையும் முடிஞ்சிடணும். சரியா? வா. எனக்கு ரொம்ப தூக்கமா வருதுப்பா. போலாமா? தூங்கறதுக்கு போலாம். தூங்கறதுக்கு எனக்கும் ரொம்ப தூக்கம் வருது. உங்க 2 பேருக்கும் தூக்கம் வரலையா? ஆமா, வருதுல்ல? அப்ப போங்க, தூங்குங்க. போங்க. குட் நைட். குட் நைட். விஸ்வா, போ. போடா. அது என்னன்னா, மாலதிக்கு நான் சில விஷயம் புரிய வைக்கணும். வினய், நீங்களும் மாலதி என்ன பேசுனீங்கங்கிற விஷயத்த நிச்சயமா என்கிட்ட சொல்ல தேவையில்ல. மாமாவும் மச்சினிச்சிக்குள்ள இருக்கிற சீக்ரெட்ஸ்க்குள்ள நான் வர விரும்பல. அப்புறம் நீங்க என்னோட ஃபேவரட் சாண்ட்விச்சை எதுக்கு வித்யாக்கு சாப்பிட கொடுத்தீங்க? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி என்னன்னா, வித்யாக்கு என்ன? அது வந்து வித்யாக்கு என்ன? ஒன்னும் இல்லையே. வித்யாவுக்கு பசி எடுத்துச்சு, அதான் நான் சாண்ட்விச் பண்ணி கொடுத்தேன். அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு சொல்லு? அப்படியா? நான் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. வித்யாக்கு பசிச்சதுனால தானே கொடுத்தீங்க. வினய், உங்களை வெறுப்பேத்துறதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? இருக்கும். அப்படியே வினய், நீங்க வித்யாக்கு சாப்பாடு கொடுத்தது ரொம்ப நல்லதா போச்சு. இதே மாதிரி வித்யாக்கு நீங்க எப்பவும் கொடுத்துட்டே இருங்க. அப்பதான் நம்மளோட குழந்தைய நல்லா இருக்கும், வித்யாவும் ரொம்ப ஹெல்தியா இருப்பா. தேங்க்யூ வினய். வேற ஒண்ணும் இல்ல. விஸ்வாவுக்கும் மாலதிக்கும் எப்பதான் பிரச்சனை தீருமோ அதே நேரத்துக்கு முடிஞ்சிருக்கும். ரியலி? அப்படி இருந்தா நல்லதா இருக்கும். அப்படியே தூங்க போலாமா? விஸ்வாவுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? இவகிட்ட என்ன சொல்றது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே.
விஸ்வா நாளைக்கு நான் சோனோகிராஃபிக்கு போகணும். முதல் தடவையா நான் நம்ம குழந்தைய ஸ்க்ரீன்ல பார்க்க போறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த பெரிய மொமெண்ட்ல நீயும் என் கூட இருக்கணும். வருவியா? ஆஃப் கோர்ஸ் வரமே மாலதி. நாம 2 பேரும் நம்ம குழந்தைய ஒண்ணா பார்க்கலாம். ம். சரி வா, இப்போ தூங்கலாம். ம். வினய், ம் நாளைக்கு முதல் தடவையா நம்மளோட குழந்தைய நம்ம பார்க்க போறோம். அந்த சந்தோஷத்துல எனக்கு ராத்திரி பூரா தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு எடுக்க போற சோனோகிராஃபியை நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நானும் தான். குட் மார்னிங் மாலதி. விடிஞ்சிருச்சு. குட் மார்னிங் விஸ்வா. உனக்கு எப்படி இன்னைக்கு சீக்கிரம் விடிஞ்சது? அட மறந்துட்டியா? இன்னைக்கு நம்ம டாக்டர் கிட்ட போகணும். 9 o'clock அப்பாயின்மெண்ட் இருக்கு. நமக்காக டாக்டர் நாள் பூரா உட்காந்துருக்க மாட்டார், ரைட்? எந்திரி. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆஃப் கோர்ஸ். நேத்து ராத்திரி தானே என்கிட்ட சொன்னேன். ஹவ் ஸ்வீட் விஸ்வா. ம். சரி, நான் இப்போ சீக்கிரம் ரெடி ஆயிடுறேன். விஸ்வா, எனக்கு பயமா இருக்கு. தெரியல சோனோகிராஃபில என்ன நடக்க போகுதுன்னு பயமா இருக்கு விஸ்வா. நான் இருக்கும்போது பயப்பட வேண்டிய என்ன அவசியம் இருக்கு? When Vishwa is here, not to fear. Okay? I'll receive the phone. இவ்வளோ இயர்லியரா மியூசிக் டைரக்டரோட ஃபோன். ஹலோ, குட் மார்னிங் சார். ஹாய், நான் தான் விஸ்வா. குட் மார்னிங், குட் மார்னிங். இப்போ நான் எதுக்காக ஃபோன் பண்ணேன்னா, உனக்கு ஒரு குட் நியூஸ். இன்டர்நேஷனல் பிளாக் மேக்ஸின்ல இருந்து உன்னை இன்டர்வியூ எடுக்க ஆசைப்படுறாங்க. என்ன சார் சொல்றீங்க? ரியலி? 1 மணி நேரத்துல நீ ஸ்டுடியோக்கு வந்துரு. ரிப்போர்ட்டர்ஸ் உன்னை அங்கேயே சந்திப்பாங்க. என்ன 1 மணி நேரத்துலயா? என்னாச்சு விஸ்வா? ஏதாவது பேசு. ஐ எம் சாரி சார், என்னால் இன்னைக்கு வர முடியாது. ஏன்? நான் என் ஒய்ஃபை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். ஒருவேளை நீங்க விருப்பப்பட்டா எப்ப வேணாலும் நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம். நாளைக்கு நாளன்னைக்கு whenever you want. நீ என்ன பேசுற விஸ்வா? உன் முன்னாடி இவ்வளவு பெரிய வாய்ப்பு வந்து நிக்குது, நீ இந்த நேரத்துல இப்படி சொல்லிட்டு இருக்க? ஐ எம் சாரி சார், என்னால் வர முடியாது. ஓகே, நான் வேற ஏதாவது ஐடியா பண்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ விஸ்வா. நீ எனக்காக உன் இன்டர்வியூ கேன்சல் பண்ணிட்டியா? வாக்கு கொடுத்தா காப்பாத்தி தானே ஆகணும். சரி வா, லேட் ஆயிட்டு இருக்கு, போகணும். சரி, ஓகே. வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாத்தா, நல்லா இருக்கும். இந்தாங்க பிரசாதத்தை எடுத்துக்கோங்க. என்னாச்சு தாத்தா? நீங்க கொஞ்சம் டென்ஷனா இருக்கீங்க. நான் ஒன்றும் டென்ஷனா இல்லைம்மா. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த நியூஸ் பேப்பரை படிச்ச இதுல இருந்து யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு தெரியல. என்னாச்சு தாத்தா? நியூஸ் பேப்பர்ல அப்படி என்ன நியூஸ் வந்திருக்கு? அதாவது ஜலந்தர்ல ஒரு குடும்பம் இருந்துச்சு. அவங்களுக்கு குழந்தை வரிசை இல்லை. அவங்க ஒரு சரோகட் தாயை தேடி கண்டுபிடிச்சாங்க. அந்த பொம்பளையும் அவங்க கூடவே இருந்தா. அவங்க நம்பிக்கையை சம்பாதிச்சா. அவங்கள ஒருத்தி ஆயிட்டா. 3 மாசம் வரைக்கும் அவங்க வீட்டுல இருந்ததுக்கு அப்புறம் இப்ப 3 நாளைக்கு முன்னாடி காணாம போயிட்டா. அவங்க நகைகளையும் எடுத்துட்டு போயிருக்கா.
இதுல அதிர்ச்சியான விஷயம் இதுதாம்மா. அந்த வாரிசையும் சுமந்துக்கிட்டு போயிருக்கான். என்ன? அவங்க அப்பா அம்மாக்கு எப்படி இருந்திருக்கும்? அவங்க குழந்தைக்காக எப்படி துடிச்சிட்டு இருந்திருப்பாங்க? அந்த கடவுளுக்கு நம்ம மனசார நன்றி சொல்லணும். நம்மளுக்கு வித்யா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சதுக்கு. அவளை நான் கண்ணை மூடிக்கிட்டு நம்புவேன் தாத்தா. என்ன விஷயம்? என்ன நடக்குது? வினய் பிரசாதம் எடுத்துக்கோங்க. கொண்டா. அப்புறம் அதெல்லாம் விடுங்க. நீங்க கலங்கத்துல எங்க போயிட்டு வரீங்க? அது வந்து வித்யாவோட ஃபாதர் அக்கௌண்ட்ல கேஷ் போட போயிருந்தேன். ஏன்னா வித்யாவோட சேர்த்து அவங்க குடும்பத்தையும் நாம தான் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். நீங்க பண்ணது ரொம்ப சரி. நான் போய் வித்யாக்கு பிரசாதம் கொடுத்துட்டு இந்த விஷயத்தை சொல்லிட்டு வரேன். ஓகே வினய், தாத்தா. வித்யாவோட குடும்பத்தை பார்த்துக்கோ. சரி தாத்தா. அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வந்துடக்கூடாது. கண்டிப்பா தாத்தா. எனக்கு பணம் கிடைச்சிருச்சு. ஆனா இப்ப என்னால உங்ககிட்ட வர முடியாது. பாருங்க, நீங்க கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. நான் என்னோட வாக்க மறக்கல. நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்களோ அதுபடி நான் நடந்துக்கிறேன். அப்புறம் வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா நான் உங்ககிட்ட வந்துடுவேன். வித்யா, என்னாச்சு வித்யா? ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல, எந்த ப்ராப்ளமும் இல்ல. இந்த பிரசாதம். சரி, இது கேளு. வினய் உங்க அப்பாவோட அக்கௌண்ட்டுக்கு காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. இனிமே நீ எந்த கவலையும் பட தேவையே கிடையாது. ஒருவேளை உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இன்னும் காசு தேவைப்பட்டதுன்னா வினய் அதையும் அனுப்பி வைப்பாரு. ஓகே, ரொம்ப நன்றி. இப்ப நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போயிட்டு இருக்கேன். நீ சீக்கிரமா பிரேக்ஃபாஸ்ட் டேபிளுக்கு வந்துரு. வித்யா இப்ப போன்ல யார் கூட பேசிட்டு இருந்தா? அப்புறம் எதுக்காக என்ன பார்த்து எப்படி பயப்படணும்? சுந்தர், இந்த பிரெட் டைனிங் டேபிள்ல வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஆலு பரோட்டா பண்ணிருக்கேன், அதையும் எடுத்துட்டு வந்து வச்சிருங்க. ஓகே மேடம். ஓகே. மாலதி, மெதுவா மெதுவா. பிரெக்னெண்டா இருக்கும்போது இப்படி வேகமா நடக்க கூடாது. சாரிக்கா, போற அவசரத்துல நான் மறந்துட்டேன். எங்க போயிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல, சோனோகிராஃபிக்காக. அப்படியா? நானு வினய் வித்யால இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கோம். எங்களோட வந்துருங்க. அண்ணே, ஆக்சுவலி டாக்டர் எங்களுக்கு முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ நாங்க முன்னாடி போயிட்டு இருக்கோம், நீங்க வந்துட்டே இருங்க. ஓகே? இட்ஸ் ஓகே. நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன், அதை சாப்பிட்டு போயிடுங்க. ஆனா சோனோகிராஃபிக்கு வரும்போது எம்டி ஸ்டமக் கூட வர சொன்னாங்க. அப்புறம் டெஸ்ட் முடிச்சது நாங்க அங்க இருக்கிற கேண்டீன்லயே டேங்க ஃபில் பண்ணிக்கிறோம். என்ன நீ கவலைப்படாத, நாங்க கிளம்புறோம்க்கா. ஓகே, வா போலாம். வித்யா, 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 எங்க போயிட்டா? அவங்க ஒரு சரோகர் தாயை தேடி கண்டுபிடிச்சாங்க. 3 மாசம் வரைக்கும் அவங்க வீட்டுல இருந்ததுக்கு அப்புறம் இப்ப 3 நாளைக்கு முன்னாடி காணாம போயிட்டாங்க. இதுல அதிர்ச்சியான விஷயம் இதுதான். அந்த வாரிசையை சுமந்துட்டு போயிருக்காங்க. பாருங்க, நீங்க கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. நான் என்னோட வாக்க மறக்கல. நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்களோ அதுபடி நான் நடந்துக்கிறேன். அப்புறம் வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா நான் உங்ககிட்ட வந்துடுவேன். இல்ல இல்ல, அப்படி நடக்க கூடாது. வித்யா,
வித்யா விஸ்வா, ம் நீ இவ்வளவு நர்வஸா இருக்க? சோனோகிராஃபி எனக்கு தான், உனக்கு இல்ல. அட நான் நர்வஸா இல்லை, ஆக்சுவலி நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். என் பேபியை பார்க்க போறேன்ல, அதனால தான். மியூசிக் டைரக்டரோட ஃபோன், ஒரு நிமிஷம். ஹலோ, ஆமா தம்பி விஸ்வா, நீ இப்ப எங்க இருக்க? ஐ எம் சாரி சார், உங்களுக்கே நல்லா தெரியும் நான் என் ஒய்ஃப் கூட ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். சாரி. பரவாயில்ல, இப்போ நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா நீ ஸ்டுடியோக்குள்ள இப்போ வர வேண்டியது இல்ல. நீ எதுக்கு சிரமப்பட வேண்டாம். உன் இன்டர்வியூ இப்போ அவங்க போன்லயே எடுத்துட போறாங்க. ஓகே, இதுல ஒண்ணும் சிரமம் இல்லையே. சரி கம்மா 10 நிமிஷம் பேச முடியும்ல உன்னால? ஷியோர் சார், இதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. மேடம், உங்களை டாக்டர் வர சொன்னாங்க. நான் என் ஒய்ஃப் கூட ஹாஸ்பிட்டலில் இருக்க வரைக்கும் ஃபோன்ல இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்படின்னா உன் ஃபோன் நம்பரை அவங்க கிட்ட கொடுத்து உனக்கு கால் பண்ண சொல்றேன். ஓகே ஓகே சார். மத்த விஷயத்தெல்லாம் அந்த கடவுள் பார்த்துப்பா. சந்தோஷமா இரு. ஓகே பாய். நான் தான். வித்யா வித்யா சுந்தர், நீங்க வித்யாவை எங்க பாத்தீங்களா? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க பேக் எடுத்துட்டு வெளியில போறத நான் பார்த்தேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வினய், வித்யா எங்கேயோ போயிட்டா. ஜீவிதா என்ன பேசிட்டு இருக்க? ஆமா வினய், அவன் நம்ம குழந்தை எடுத்துக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டா. சுந்தர் என்ன சொன்னார்னா, அவளோட கையில ஒரு பேக் இருந்தது, அந்த பேக் ஓடி அவ கிளம்பி போயிட்டாலாம். என்ன? அந்த பொண்ணு நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா வினய். நான் அந்த பொண்ணு போன்ல யார் கூட பேசுறத கேட்ட வினய். அவ என்ன பேசிட்டு இருந்தா? அவ என்ன பேசிட்டு இருந்தானா? வினய், அவ நம்ம எல்லாரையும் ரொம்ப நல்லா ஏமாத்திட்டா. அவ ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சு நம்ம குழந்தைய தூக்கிட்டு ஓடிட்டா வினய். சரி ரிலாக்ஸ்மா, நீ கவலைப்படாத. நமக்கு இவ கண்டிப்பா திரும்ப வரப்போறா. ஜீவிதா, ரிலாக்ஸ். நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாம் சரியாயிடும். எல்லாம் சரியாயிடும். வித்யா, நீ எங்க போன? அதுவும் யார்கிட்ட எதுவும் சொல்லாம நீ எங்க போன? உனக்கு நல்லா தெரியும்ல, உன்னோட வயித்துல எங்களோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்குன்னு. உன்னால அந்த மாதிரி எப்படி போக முடியும்? நான் உன்னதான் கேட்டுட்டு இருக்க, பதில் சொல்லு. எங்க போற நீ? நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்க, பதில் சொல்லு. எங்க போற நீ? இருமா. வித்யா, எங்க போயிருந்தீங்க? ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேங்க. நான் இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு ட்ரை கிளீனிங்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவங்க கொடுக்குற துணியை துவைச்சு கொடுத்தா கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. இது அவங்களோட கடைசி ஆர்டர். அதை கொடுக்கறதுக்காக தான் போனேன். இன்னைக்கு மழை ரொம்ப அதிகமா இருந்ததால அதை பேக்ல வச்சு கொண்டு போனேன். வித்யா, இதுல மறைக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லிருக்கலாம்ல. இந்த விஷயத்தை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு புரியல. அது மட்டும் இல்லாம இது அவங்களோட கடைசி ஆர்டர். இதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட வேலை பார்க்க போறதில்ல. அதனாலதான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா ஜீவிதா மேடம், நான் சத்தியமா நினைச்சு பார்க்கல இதனால இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னு. ஜீவிதா மேடம், ஐ எம் ரியலி சாரி.